வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாரும் வீட்டில் செய்கிற கேசரி தான் நான் செஞ்சுருக்கேன். நான் கலர் சேர்க்காமல் நான் எப்படி எங்கள் வீட்டில் நான் செய்வேனோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற கேசரிக்கு நான் எல்லோ கலர் யூஸ் பண்ண மாட்டேன். இது மஞ்சள் தூள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மஞ்சள் தூள்னால் நம்ம இப்போ சாதாரணமாக அரைக்கிற மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா மிஷினில் மிளகாய் தூள் சோம்பெல்லாம் அரைச்சிருப்பாங்க. இந்த மஞ்சள் தூளில் ஒரு ஸ்மெல்லும் இருக்கும், ஒரு காரமும் இருக்கும். அதனால இது யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு பதிலாக அதே மஞ்சள் தான் இதை இட்லி தட்டில் துணி போட்டு ஆவியில் வேக வச்சு 2-3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நம்ம இடிக்கல்லில் போட்டு இடிச்சிட்டோன்னா நம்ம தூள் தூளாகிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்ச மஞ்சள் தூள் தான் இது. இதில் காரமும் இருக்காது, ஸ்மெல்லும் இருக்காது. இதை வச்சுட்டு தான் நான் பாதாம் கீர், பாதாம் மில்க் ஷேக்லாம் பண்ணுறதுக்கும் கலருக்கு இது தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். கேசரிக்கும் நான் இந்த கலர் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வாங்க நம்ம கேசரி எப்படி பண்ண. இந்த மாதிரி ஒரு டம்ளரால் 1 டம்ளர் நான் ரவா எடுத்திருக்கேன். இது வறுத்தது தான், இருந்தாலும் நம்ம ஒன்று போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். வாசனை வரணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கோல்டன் கலர். இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் பக்கத்துலேயே நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணும். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, அந்த அளவில் நம்ம விட்டுக்கலாம். இதை ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா ரவை கட்டி தட்டாது, அதுக்காக தான். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணுறேன். இந்த ரவை ஒன்று வேகட்டும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு, கட்டி தட்டவே இல்லை, அடியும் பிடிக்கலை. அதே மாதிரி 1 கப்பு ரவாக்கு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 2 கப்பு சுகரு. சுகர் மட்டும் உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அனுசரித்து கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. ஆனால் 2 போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இலகி வரும். நம்ம ஈஸியாக ரவா கேசரிக்கு நம்ம அளவு கணக்கு வச்சுக்கலாம். 1 கப்பு ரவா, 2 கப்பு சுகரு, 3 கப்பு வாட்டர். இது ஒன்று கூடி குறுக்கட்டும். இந்த கேசரி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவு உப்பு ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். ஒரு டேஸ்ட்டுக்கும் நம்ம சுகரை தூக்கி காட்டுறதுக்காக தான் மட்டும்தான் அது. அதுக்கப்புறம் நம்மளோட மஞ்சள் தூள், இது தேவையான அளவு பார்த்துட்டு கலருக்கு அனுசரித்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இவ்வளோ சேர்க்குறேன், தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலர் வந்திருக்கு. இந்த அளவு கலர் போதும். இப்போ நம்ம கேசரி இறுகி வர்ற டயத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரொம்ப சின்ன ஸ்பூனால் ஒரு 6-7 ஸ்பூன் சேர்க்குறேன். அதாவது 1 கரண்டி நெய் இருக்கும். இந்த நெய் சேர்த்துட்டு இந்த நெய் மட்டும் நம்ம சேர்த்தோன்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கேசரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் 1 ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஸ்மெல் இல்லாத ஆயிலாக இருக்கணும். நல்லெண்ணெயோ தேங்காய் கடலெண்ணெயும் இருக்கக்கூடாது. வேறு சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அது கூடி விட்டுட்டிங்கன்னா இது எப்போவுமே நல்லா இலகவாக இருக்கும். கேசரி எப்போ சாப்பிட்டாலுமே கொஞ்சம் கூடி இருக்கட்டும்.
நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னும் இருக்கும். அதில் நம்ம கேஷ்யூநட் பொரிச்சு வச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் திராட்சை வேணாலும் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் புளிக்குங்கிறதுனால நான் அதை சேர்க்கறதில்ல கேசரியில். அவ்வளவுதான், கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட கேசரியை நான் வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்காம செய்கிறது வீட்டில் செய்யும்போது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். மஞ்சள் பொடியிலையும் அவ்வளவு நமக்கு உடம்புக்கு நல்ல சத்தெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம அழகுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. கேசரி எல்லாரும் செய்யறது தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.